வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: நீல வாக்கில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தோல் நீக்கிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கும் தோல் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஸ்லைஸாக போடுங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. சரி, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு உருளைக்கிழங்காக போட்டு இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் மேக்னேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட்டுலேயோ இல்லைன்னா ரஸ்க்லேயோ இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து இதில் கோட் கொடுங்க. இந்த மாதிரி கோட்டட் கொடுங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸாக இதில் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது வெந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.